பிரைஸ் தி லார்ட் தேவச்சனமே. இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது வேத வார்த்தையில் அவருடைய பிரசனத்தில் அவருடைய சமூகத்தில் ஓ தேங்க்யூ ஜீசஸ், அது உன்னத பலன் மக்களே. அதனால தான் ஆவியோடு உண்மையோடு கூட ஆராதிங்க. உங்களுடைய பாரங்கள், மன அழுத்தங்கள், சோர்வு எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. கரெக்டு தான். ஆனா இது யாரு இறக்கி வைக்க முடியும்? இது கண்டிப்பா விடுதலை வேணுமே. சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லையே. என்னைக்கு விடிவு காலம் வரும்? ஆனா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், எப்ப என் தலையெழுத்து மாறும், எப்ப எனக்கு விடுதலை, எப்ப அந்த எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த மலைகள் அகன்று போகும், எப்பொழுது எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த செங்கடல் அகன்று போகும், வழிவிடும், எப்பொழுது எனக்கு இந்த கோலியாத்தை நான் வீழ்த்துவேன். எல்லாத்துக்கும் பதில் உண்டு. தேவ சமூகத்தை எந்த ஒரு மனுஷி ஆர்வமோட வந்து தேடுறாங்களோ, வாஞ்சிக்கிறாங்களோ, பதில் உண்டு. நல்லா பாருங்க, தானியேலுக்கு அன்னைக்கு வித்தியாசமா நடக்குது. ஒண்ணு கூட 1% கூட அவனுக்கு சாதகமா அமையல. ஒருவேளை ராஜாவை கேள்விப்பட்டு அதை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு, ஆனா அமையல. கடைசி வர இத உண்மையிலே லிட்ரலா சொல்லுவீங்கன்னா கர்த்தர் கைவிட்டுட்டாருன்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா கைவிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு டேனியல் சொல்லல. உள்ள அந்த நம்பிக்கை, உள்ள அந்த சமாதானம் எப்படி வந்துச்சு? நம்பிக்கை. கர்த்தரை சார்ந்து இருக்கிறது. பிரச்சனையை பார்த்து பதறது இல்லை, விசுவாசம் ஜீவி. பிரச்சனையை பார்த்து பிரச்சனையோடு ஒத்து போறது இல்லை. என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார். இந்த காலையில நான் சொல்றேன், உங்க தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு பதில் உண்டு, செய்யும் உண்டு. வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் 16:33. எடுத்தவங்க அதை குறிச்சு கொள்ளுங்க. யோவான் 16:33. அந்த வசனத்துல பின்பகுதி இப்படி வருது. நான் முழுசா வாசிக்கிறேன், அப்புறம் அந்த பின்பகுதியை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகள் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். சில காரியத்தை கர்த்தர் நமக்கு தீர்க்கமா சொல்றாரு, திட்டமா சொல்றாரு. எதுக்கு தெரியுமா? நமக்கு அவருக்கு சமாதானம் இருக்கணும். அவருடைய சமாதானம் நம்ம கிட்ட உண்டாயிருக்கணும். இன்னைக்கு அவருடைய சமாதானம் இருதயத்துல இல்லாதனாலதான் பிரச்சனை. அவருடைய சமாதானம் உள்ளத்துல இல்லாதனாலதான் சந்தேகம். அவர் சமாதானம் உள்ள இல்லாதனாலதான் நமக்கு பயம், கலக்கம், போராட்டம். நம்ம இஷ்டத்துக்கு வாயை திறந்து பேசுறோம், சுய சித்தத்துல பேசுறோம், சுய சித்தத்துல செயல்படணும்னு நினைக்கிறோம். எப்ப தெரியுமா? உள்ள சமாதானம் இல்லாதனால. சரி, இந்த வார்த்தையை கவனிங்க. இந்த பின்பகுதி தான் இன்னைக்கு இந்த தியானம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இதை கேட்டுனா எல்லாரும் என்ன உபத்திரம் இருக்கா? ஏசப்பாவே சொல்லிட்டாருப்பா. இப்ப இருக்கு தலையெழுத்து. இப்படிதான் தலையெழுத்தை பத்தி சொல்லல. கவனிங்க, ஏன் இப்படி சொல்றாரு? நம்மளை பயமுறுத்துறதுக்கா? இல்ல, கவனிங்க. அவர் கல்வாரி சிலுவையில என்ன செஞ்சிருக்கிறாருன்றத இந்த ஒரு வார்த்தை தெளிவா காமிக்குது. அவர் நினைச்சிருந்தா என்டையர் வேர்ல்டையே புதிய வானம் புதிய பூமியா மாத்திருக்கலாம். ஆனா என்ன மாத்தினாலும் சரி, மனுஷனுடைய பயமும் சரி, மனுஷங்கிட்ட இருக்கிற அந்த நம்பிக்கை இல்லாத தன்மை திரும்பி இந்த பூமியை என்ன செய்யும்? பாவ உலகமா மாற்றும். ஆக உலகத்தை மாத்துறதை காட்டிலும் இவன் உள்ளத்துல நான் வசிச்சுட்டா போதும், இந்த தீமையை பதறாக்கும். அந்த உள்ளத்துல அவனுக்கு எனக்கு இடம் கொடுத்துட்டா போதும். அவன் உள்ளம்தான் எனக்கு வேணும். அதுக்குதான் இவ்வளோ பெரிய திட்டம், இவ்வளோ பெரிய மாட்சிமை, இவ்வளோ பெரிய மகிமை, இவ்வளோ பெரிய ரட்சிப்பு. நான் சொல்றது விளங்குதா?
உலகத்தை மாத்துறத காட்டிலும் ஒரு மனுஷனை வார்த்தை மாத்திருச்சுன்னா அவன் எவ்வளோ பெரிய தடையும் தாண்டி செல்ல முடியும். இந்த அடிப்படையில் தான் அந்த வசனம் வருது. உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு. நல்ல கவனி, உபத்திரம் இருக்கு. ஆனால் அந்த உபத்திரம் உன்னோட டெஸ்டினி கிடையாது. உபத்திரத்தில் மாட்டி சின்னாம்பண்ணுவாகும்னு சொல்லலை. அவர் சொல்றாரு, ஏன்னா அந்த உலகம் கெடுத்து போயிருக்குப்பா, கெட்டு போயிடுச்சுப்பா. நான் அப்படி படைக்கலை. மனுஷன் கெடுத்துட்டான், நீங்க தான் கெடுத்துட்டீங்க. ஆக உபத்திரம் மாறிடுச்சு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நல்லா கவனிங்க. நான் பயமுறுத்துறதுக்கு சொல்லலை. இப்ப பாரு, நீ தெளிந்து தைரியமா நிக்கிறதுக்கு சொல்றேன். ஆனாலும் திடன் கொள்ள. எப்படி சொல்றாரு பாருங்க. ஆனாலும் நீ பயப்படாதப்பா. ஏன்னா அந்த உபத்திரம் உன்னை பாதிக்கணும்னு நினைக்கிற, இந்த உபத்திரம் உன்னை தோக்கடிக்கணும்னு நினைக்கிற, உபத்திரம் உன்னை சின்னாமணம் ஆக்கணும்னு நினைக்கிற, உன்னை செதச்சிரும் நினைக்கிற. இல்ல, அது கிடையாது. நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் என்ன சொல்றாரு, ஆனாலும் திடன் கொண்டு. நான் ஒன்று சொல்றேன், நான் அந்த உலகத்தை ஜெயம் எடுத்துட்டேன். அப்புறம் என்ன சொல்ல வராருன்னா, என்ன அர்த்தம் அதுல இருக்குன்னா, என்னத்தை சிறுவரை செய்து முடிச்சிருக்கிறாருன்னா, கவனிங்க, அவருடைய வெற்றி இப்ப என் ஆதாரமா, ரிசோர்ஸா மாறிடுச்சு. எதுக்கு? என் சுகத்துக்கு, என்னுடைய நன்மைக்கு, என்னுடைய பரிபூர்ண ஆயுசுக்கு, வெற்றி வாழ்வுக்கு, சமாதானமான குடும்பத்துக்கு, ஜெயமான வாழ்வு எடுக்கிறதுக்கு, நல்ல விசுவாசத்தில் அற்புதமான பிள்ளைகளை எழுப்புவதற்கு. அவருடைய வெற்றி இஸ் அவர் டைட்டில் டீட். என்னுடைய பத்திரம் அது, என் ஆதாரம். ஒரு வீட்டுக்கு எது ஆதாரம்னா அந்த பத்திரம். இப்போ அவர் உலகத்தை ஜெயம் எடுத்தாரு பாருங்க, அது என்னுடைய ஆதாரம். சுகவீனம், பலவீனம், போராட்டம், டாக்டர்ஸ் நாள் குறிச்சிருப்பான், அவங்க கரெக்டாக தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதை கரெக்டாக நீங்கள் செய்யுங்க. எதை செய்யுங்க? இல்லை, த லார்ட் இஸ் மை பேனர் ஆஃப் விக்டரி. அவர் என்னுடைய ஜெயக்கொடி, எனக்கு வாழ்வு இருக்கு, அதுதான் என் ஆதாரம். அவர் எனக்காக ஜெயம் எடுத்து வச்சிருக்கிறாரு ஐயா. அந்த ஜெயத்தை நான் எடுக்கிறேன் ஐயா. எடுங்க. சுகம் உண்டாகும், உங்கள் தரித்திரம் மறையும், உங்கள் உள்ள சுகமாகும், உள்ளத்துல சமாதானம் வரும், வீட்டுக்குள்ள சமாதானம் வரும், ஆனந்த ஆக்களிப்பு உண்டாகும், உங்க பிள்ளைங்க எழும்புவாங்க, படிப்பாங்க, எல்லா விஷயங்களும், திருமண காரியங்கள், எழுப்புதல், விசுவாச ஜீவன் எல்லாம் உண்டாகும். எல்லாத்துக்கும் ஆதாரம் அவருடைய ஜெயம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, இயேசுவே உங்களுடைய வெற்றி தான் மை ஐடென்டிட்டி. தேங்க்யூ லார்ட். யாராவது என்னை பார்த்து உனக்கு நான் நடக்காது, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா நான் தைரியமா சொல்ல முடியும், இல்லை, எனக்காக இயேசு வெற்றி எடுத்தார். தட் இஸ் மை ஐடென்டிட்டி. அதனால நானும் வெற்றி எடுப்பேன், தோத்து போக மாட்டேன். சேனைக்குள்ள பாய்ந்து சொல்லுவேன், ஒரு மதுளை தாண்டுவேன். அந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கட்டும், மனமாறுதலை கொடுக்கட்டும், எழுப்புதலை கொடுக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.